எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தலைவரை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாம பல வருஷமா நிலைச்சு நின்ற ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பை மிக தைரியமா எதிர்கொண்ட ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க. சினிமா அரசியல்னு ரெண்டுலயுமே தனக்கான ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குன அவருடைய அந்த வியக்க வைக்கும் பயணம் பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாமா? முதல்ல கேப்டனின் இறுதி பயணம் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டிசம்பர் 29, 2023 சென்னை நகரமே சோகத்துல உறைஞ்சு போன ஒரு நாளுன்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள்னு ஒரு மாபெரும் கூட்டமே கண்ணீரோட திரண்டு வந்து நின்னாங்க. பல ஆளுமைகள் சின்ன குழந்தைங்க மாதிரி அழுததை நாம நேர்லயே பார்த்தோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அரசு மரியாதை. சுமார் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இது அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைச்சிடாத ஒரு பிரம்மாண்டமான கௌரவம். சென்னை தீவுத்திடலிருந்து கோயம்பேடு வரைக்கும் சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் நடந்த அந்த மாபெரும் இறுதி ஊர்வலத்துல சுத்தி எங்க பார்த்தாலும் கேப்டன் வாழ்க அப்படிங்கிற ஒரு முழக்கம் மட்டும்தான் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆளும் கட்சி, எதிர்கட்சின்னு எந்த ஒரு அரசியல் பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு தலைவர்களும் நேர்ல வந்து அவங்களோட ஆழமான மரியாதையை செலுத்தினாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எந்த ஒரு பெரிய அரசியல் பின்னணியும் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிட்ட விடைபெறுதல் கிடைச்சது? வாங்க, இதற்கான விடைய தேடி அவருடைய கடந்த காலத்துக்கு போவோம். திரையிலிருந்து தலைமைக்கு. அவரு சினிமால வெறும் ஆக்ஷன் ஹீரோ மட்டும் கிடையாதுங்க. ரியல் லைஃப்லயும் அவர் பல பேருக்கு ஹீரோ தான். அவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் அப்படிங்கிற பேர் அவருக்கு ஒரு நிரந்தர அடையாளமாவே மாறிடுச்சு. அதே போல உதவி அப்படின்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் தன்மையால மக்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவருடைய அபாரமான நிர்வாகத் திறமைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? 2000வது வருஷத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவரா அவர் பொறுப்பேத்தப்போ அந்த சங்கம் சுமார் 4.5 கோடி ரூபாய்ங்கிற மிகப்பெரிய கடன்ல தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. அதை அவர் எப்படி சமாளிச்சாரு தெரியுமா? சிங்கப்பூர், மலேசியான்னு வெளிநாடுகள்ல பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளை பிளான் பண்ணாரு. ரஜினி, கமல்னு உச்ச நட்சத்திரங்களை எல்லாம் ஒரே மேடையில ஒன்னு சேர்த்து அந்த மொத்த கடனையும் அடைச்சது மட்டும் இல்லாம சங்கத்தோட அக்கவுண்ட்ல 1 கோடி ரூபாயை லாபமாவும் வச்சுட்டு போனாரு. எப்படி? இதுதாங்க உண்மையான லீடர்ஷிப். அடுத்து இருமுனை அரசியலை உடைத்தல். இதுதான் அவரு செஞ்ச மிகப்பெரிய அரசியல் புரட்சி. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 50 வருஷமா திமுக, அதிமுகன்னு 2 பெரும் கட்சிகள் மட்டும்தான் கொழுச்சிட்டு இருந்துச்சு. அந்த அசைக்க முடியாத கோட்டைக்குள்ள ரொம்ப துணிச்சலா ஒரு மாற்று சக்தியா என்ட்ரி கொடுத்தாரு நம்ம கேப்டன். 2005ல தேமுதிகவை தொடங்கினாரு. ஆரம்பிச்ச அடுத்த வருஷமே 2006 தேர்தல்ல ரொம்ப தைரியமா தனித்து போட்டிட்டாரு. அப்புறம் 2011ல தன்னோட அரசியல் வியூகத்தை மாத்தி அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ஒரு மாபெரும் வெற்றியை கண்டார். யோசிச்சு பாருங்க, 2006ல கட்சி தொடங்கின புதுசு தனியா நிக்கிறாரு. ஆனா அசால்ட்டா 8.33% வாக்குகளை வாங்குறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. விருத்தாச்சலம் தொகுதியில அவர் அபாரமா ஜெயிச்சது மட்டும் இல்லாம பல தொகுதிகள்ல எதிர்க்கட்சிகளோட வாக்குகளை பிரிச்சு ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. 2011 ஒரு வரலாற்று பாய்ச்சல். இதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த அரசியல் வியூகவாதி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நாங்க தனியா நின்றிருந்தா கூட கணிசமான வெற்றியை பெற்றிருப்போம். ஆனா அது வாக்குகளை பிரிச்சு திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு வர வச்சிருக்கோம். அதை தடுக்கத்தான் நாங்க கூட்டணி அமைச்சோம்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இது அவருடைய பரந்த அரசியல் நோக்கத்தை அப்படியே காட்டுது. இந்த 2011 தேர்தல் முடிவுகளை பார்த்தப்போ ஒட்டுமொத்த அரசியல் களமே மிரண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேமுதிக அவங்க நின்ன இடங்கள்ல 28 தொகுதிகளை ஜெயிச்சு மாஸ் காட்டினாங்க. ஆனா பல வருஷமா ஆட்சியில இருந்த ரொம்ப பலமான கட்டமைப்பை கொண்ட திமுகவால வெறும் 23 இடங்களை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது. இதனால என்னாச்சு தெரியுமா? கட்சி ஆரம்பிச்ச வெறும் 6 வருஷத்துல தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை தேமுதிக அடைஞ்சது. ஆளுங்கட்சிக்கு நிகரான ஒரு பவர்ஃபுல்லான எதிர்க்கட்சி தலைவர் சீட்ல ஒரு நடிகர் வந்து உட்கார்ந்தது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு சாதனைங்க. இப்போ நிலைத்திருக்கும் அரசியல் மரபு, அவர் விட்டுட்டு போன அந்த லெகசி பத்தி பார்ப்போம். அவர் செஞ்ச அபாரமான சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் 2024ல அவருக்கு பத்மபூஷன் விருத மறைவுக்கு பின் வழங்கி கௌரவிச்சாங்க. இன்னைக்கும் அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்துக்கோ சொந்தமானவர் கிடையாது. எல்லாருக்குமான ஒரு பொது தலைவராதான் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு முக்கிய சக்தியா உருவெடுக்க தேமுதிக ரொம்ப தீவிரமா தயாராகி வருது. ரீசெண்டா பேசப்பட்ட ஒரு வாசகம் என்னோட மனசை ரொம்பவே தொட்டுச்சு.
கேப்டன் எங்க குடும்ப சொத்தோ கட்சியோட சொத்தோ கிடையாது. அவரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் சொந்தமானவர். இது 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். தமிழக மக்களோட நாடி துடிப்பாவே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத இது உணர்த்துது. கடைசியா ஒரு வலிமையான கேள்வியோட இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம தன்னோட சொந்த உழைப்பாலையும் துணிச்சலாலையும் மட்டுமே மேல வந்து இவ்வளவு பெரிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தின விஜயகாந்த் மாதிரி இன்னொரு மாற்று சக்திய தமிழ்நாடு இனி எப்போதாவது சந்திக்குமா? கண்டிப்பா நீங்களும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான தகவல் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை ஷேர் பண்ணுங்க. அடுத்த முறை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.